உங்களுக்கு என்ன அதில் சந்தேகம்? யார் சொன்னாரோ அவர் கேட்கணும். எங்களுக்கு பெரியாருங்கிறது ஒரு நபர் இல்லை, அவர் தாடி தடி இதை வச்சது இல்லை, தத்துவம். யார் வேணாலும் பெரியார் ஆகலாம். எப்போ கொள்கையை சொன்னா. திருவண்ணாமலையில திமுக சார்பாக நடைபெற்ற ஒரு கூட்டத்துல மூத்த அமைச்சர் ஒருவர் இளம் பெரியார் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதை திராவிடர் கழகம் ஏற்குதா? இளம் பெரியார் உதயநிதினு. இப்போ உங்களுக்கு என்ன அதில் சந்தேகம்? அது அவர் சொல்றது அவர் உரிமை. சொன்னது யாரை கேட்கணும்? யார் சொன்னாரோ அவரை கேட்கணும். வெறும் பெரியார் இல்லை, அவருக்கு உரிமை உண்டு. அதுக்குரிய தகுதியும் அவர் சொன்னதில் தப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் எங்களுக்கு பெரியாருங்கிறது ஒரு நபர் இல்லை, அவர் தாடி தடி இதை வச்சது இல்லை, தத்துவம். அந்த தத்துவத்தை ஒரு இளைய தலைவர், மிக முக்கியமாக இவரோடு முடிந்து விடும் என்று நினைத்த நேரத்தில், இவரோடு அல்ல வேரோடு உங்களை அழிப்பது வரையில நாங்கள் தயார் என்று இளையவர் ஒருத்தர் சொல்றாருன்னா அதுதான் பெரியார். பெரியார் யார் வேணாலும் பெரியார் ஆகலாம். எப்போ கொள்கையை சொன்னா. ஆகவே வாலிப பெரியார்னு ஆசை தம்பியை சொல்றாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ஆசை தம்பின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? உங்களே தான் தனிப்பட்ட உங்களுக்கு எந்த ஊடகத்தை வைத்து இந்த சிண்டு முடிகிற வேலையை செய்யலான்னு எங்ககிட்ட வந்திருக்கீங்க? வராது. இது ரெட்டக்குடல். இந்த கத்தரிக்கோள் யாராவது நடுவில் விட்டா ஆபத்து, அவ்வளோதான். அதனால நாட்டு பிரச்சனையிலே இதுதான் மிக முக்கியமான பிரச்சனையா. இப்போ இளம்பெரியார் ஆயிட்டாரா? முத்தலம் பெரிய வாலிப பெரியார்னு ஆசை தம்பிக்கு நேராக கூப்பிட்ட நேரத்தில் பெரியாரே இருந்தாரே. இல்லை ஐயோ நான் உங்களுக்கு மேலே பேட்டன்ட் ரைட் எனக்கு தான், ஆகவே உங்களுக்கு வழக்கு போடுறேன்னு எங்கேயாவது போயிருக்காரா? அதனால தயவு செய்து ஊடகத்தினுடைய தரத்தை உயர்த்து கொள்ளட்டும் ஊடகங்கள். இதை வைத்துக்கொண்டு வேற ஏதோ இது பிரச்சனையே நாட்டில் இல்லாத உலகத்தில் பிரச்சனை, உயிர் போகிற பிரச்சனை இருக்கு. அதை விட்டு அவர் இளம்பெரியார்னு சொல்லிட்டாருன்னா அதை பற்றி என்ன இருக்குப்ப? மிக முக்கியமாக இன்னொன்று சொல்கிறாங்க, வாழும் பெரியார்னு சொல்கிறாரு. ஒருத்தரை பார்த்து உடனே சொல்கிறதா பெரியார் இப்போ செத்து போயிட்டாரையா, இவர் தான் வாழ்கிறாரா அப்படின்னு குதர்க்கமான கேள்வி கேட்குறதா? அவே தான். வேறு ஏதாவது செய்திகள் சிந்திக்க முடியலன்றதுக்காக தான். எங்களுக்கு சிண்டு இல்லை, அதனால முடியாது. மிக முக்கியம். நன்றியோட அப்புறம்